ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தற்போதைய நிலையில இந்திய கடற்படை அப்படின்னு சொன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கடற்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்த 15 வருடங்கள்ல இந்திய கடற்படையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா கடற்படையை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறனை இந்தியா அதிகப்படுத்த இருப்பதாகவும், சீன கடற்படையை மிஞ்சும் அளவுல இந்திய கடற்படையை உருவாக்குவதற்கு சில முக்கியமான திட்டங்களை இந்தியா கையில் எடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படை அடுத்த 15 வருடங்கள்ல எப்படி ஒரு ப்ளூ வாட்டர் நேவியா உருவெடுக்க போகுது, இந்தியா என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த போறாங்க, இதன் மூலமா இந்திய கடற்படை எப்படி வலிமையாகும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அரேபியன் சி மற்றும் ரெட் சி பகுதியில சமீப காலத்துல ஹவுதி தீவிரவாதிகளால் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சோமாலிய கடற்கொள்ளையர்களின் தாக்குதல்களும் அரேபியன் சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்திய கடற்படை மிக சிறப்பா கையாண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஹவுதி தீவிரவாதிகளால் தாக்கப்படும் கப்பல்கள்ல இருக்கக்கூடிய நபர்களை இந்திய கடற்படை தான் முதல்ல சென்று காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்படும் கப்பல்கள்ல இந்திய கடற்படையின் கமாண்டோக்கள் அதிரடி ஆபரேஷன்களை நடத்தி கப்பலை மீட்கிறாங்க. இது போன்ற பல விஷயங்களை இந்திய கடற்படை இந்திய பெருங்கடல் பகுதியில செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சீனா தன்னுடைய கடற்படையின் வலிமையை தற்போது மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில எண்ணிக்கையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது உலகின் மிகப்பெரிய கடற்படையா சீன கடற்படை உருவெடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதிக எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களையும் உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா அமெரிக்காவுக்கு நிகரான 1,00,000 டன் எடை கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை சீனா உருவாக்கி வர்றாங்க. இந்த நிலை தொடர்ந்தா இந்திய கடற்படையின் ஆளுமை இந்திய பெருங்கடல் பகுதியில மிகப்பெரிய அளவுல குறைய ஆரம்பிக்கும். இதனால அடுத்த 15 வருடங்கள்ல இந்திய கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்துவதற்கு இந்தியா சில முக்கியமான திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் பேட்டியளித்த இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்தியா வெறுமன 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை நம்பி வரும் காலத்துல இருக்காது, குறைந்தது 5-6 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களாவது இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படையோட திட்டம் தற்போது வெளிவந்திருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி இந்திய கடற்படை எப்படி திட்டமிட்டு இருந்தாங்கன்னா, பே ஆஃப் பெங்கால் பகுதியை பாதுகாப்பதற்கு ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலும், அரேபியன் சி பகுதியை பாதுகாப்பதற்கு இன்னொரு விமானம் தாங்கி போர்க்கப்பலும் இருந்தா போதும். ஆனா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை மெயின்டெனன்ஸுக்கு அனுப்புனா 1 to 1.5 வருடங்கள் ஆகும். இந்த காலகட்டத்தை சமாளிப்பதற்கு தான் 3வதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்திய கடற்படை குறைந்தது 5 முதல் 6 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தங்களுக்கு தேவை அப்படின்னு முடிவு செஞ்சிருப்பதா சொல்லப்படுது. அதாவது இந்திய கடற்படை அந்தோமான் நிக்கோபார் தீவுல மிகப்பெரிய அளவுல கடற்படை தளத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அரேபியன் சி பகுதியில லட்சத்தீப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல ஒரு கடற்படை தளத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கடற்படை தளங்களை வரும் காலத்துல இந்தியா உருவாக்கும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது அந்தோமான் கடற்படை தளம் மற்றும் லட்சத்தீப் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்படை தளங்களை இந்தியா புதிதாக உருவாக்கும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோட ஹோம் பேஸா பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இப்படி ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை நிறுத்துவது இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம சீனா இந்தியாவின் அண்டை நாடுகள்ல கடற்படை தளங்களை அமைத்து இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அதிக எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருந்தா இந்தியா நினைச்சா சீனா அமைக்கக்கூடிய கடற்படை தளங்களுக்கு அருகில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை நிறுத்தி சீன கடற்படையை தடுக்க முடியும். இதற்காக தான் இந்தியா தற்போது அதிக எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்துல
கொச்சின் துறைமுகத்துல மிகப்பெரிய போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு தேவையான ஒரு ட்ரை டாக்க இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இதே போன்று இன்னொரு ஃபெசிலிட்டியையும் இந்தியா உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. அதாவது இந்தியாவோட திட்டம் என்னன்னா, ஒரே நேரத்துல 65,000 டன் எடை கொண்ட மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கட்ட திட்டமிட்டிருக்காங்க. அப்படி கட்டுவதன் மூலம் ஓரிரு வருட இடைவெளியில 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையில இணைக்க முடியும். எப்படி சீனா ஒரே நேரத்துல பல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்களோ அதே போன்று இந்தியாவாலும் செய்ய முடியும். அப்படி செய்வதன் மூலம் இந்திய கடற்படையில மிக குறுகிய காலத்துல அதிக விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இணைக்க முடியும். ஆனா தற்போதைய நிலையில இந்திய கடற்படையோட குறுகிய கால திட்டமா INS விக்ராந்த் போன்றே 45,000 டன் எடை கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்குவதுதான் முதன்மையான திட்டமா இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்திய கடற்படையில தற்போதைய நிலையில INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் அப்படிங்கிற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல INS விக்ராந்த் இந்தியா உள்நாட்டிலே உருவாக்கிய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் ஒரு புதிய போர்க்கப்பல். ஆனா INS விக்ரமாதித்யா ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய ஒரு பழைய விமானம் தாங்கி போர்க்கப்பல். இதன் காரணமா இந்த போர்க்கப்பல்ல அடிக்கடி பல பிரச்சனைகள் வருது. இத சரி செய்வதற்கு பல மாதங்கள் ஆகுது. அப்படி INS விக்ரமாதித்யா மெயின்டெனன்ஸுக்காக அனுப்பப்பட்டால் இந்தியாவிடம் ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் இருக்கு. இந்த விஷயத்தை சமாளிப்பதற்கு தான் இந்தியா இந்த 45,000 டன் எடை கொண்ட சிறிய விமானம் தாங்கி போர்க்கப்பலை முதற்கட்டமா உருவாக்க போறாங்க. அதற்கு பிறகு 65,000 டன் எடை கொண்ட மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியா உருவாக்குவாங்க. அடுத்து 2015 வருடமே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம், நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள் கடற்படையோட அணு ஆயுத தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். தற்போது இந்தியாவிடம் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பாலஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள். இந்த நீர்மூழ்கி கப்பல்களை வேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியாது. ஆனா நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள் எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் அதிவேகமா நகர்ந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. இதன் காரணமா தான் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்திய கடற்படையோட டிட்டரன்ட் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு இந்த திட்டத்தை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்திய கடற்படையில INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் அப்படிங்கிற 2 நியூக்ளியர் பவர்ட் பாலஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் பயன்பாட்டுல இருக்கு. இது தவிர S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 நியூக்ளியர் பவர்ட் பாலஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் அதிக எண்ணிக்கையில இந்திய கடற்படையில நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா உருவாக்க உள்ள நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கு அருகில் உள்ள வைசாக்ல வச்சு இந்தியா ரகசியமா கட்ட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. முதற்கட்டத்துல 3 6000 டன் எடை கொண்ட நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை இந்தியா உருவாக்க போறாங்க. இந்த அட்டாக் சப்மரீனுக்கு தேவையான நியூக்ளியர் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் உருவாக்கி இருக்காங்க. நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனோட டிசைன் வேலைகள் முடிக்கப்பட்டு விட்டதாகவும் இன்னும் கூடிய விரைவில் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை கட்டும் வேலைகளை இந்தியா தொடங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா ப்ராஜெக்ட் ஆல்பா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட 6000 டன் எடை கொண்ட நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனா இந்தியா உருவாக்குறாங்க. மொத்தமா இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள்ல பயன்படுத்துவதற்கு 190 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு CLWR B2 காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் உருவாக்கி இருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோ, நிர்பை, பிரம்மோஸ் போன்ற க்ரூஸ் மிசைல்கள், பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல், ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல், K சீரியஸ் ஆஃப் சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைல் போன்ற பல மிசைல்களை இந்தியா இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இரண்டாவது பேஸ்ல கூடுதலா 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியா கட்ட இருப்பதா சொல்லப்படுது. மூன்றாவது பேஸ்லயும் அடுத்த 3 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை இந்தியா கட்டுவாங்க. ஆனா மூன்றாவது பேஸ்ல கட்ட உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே 2 பேஸ்ல கட்ட 6000 டன் எடை கொண்ட நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை விட மிக பெரியதா இருக்கும். கிட்டத்தட்ட 8000 டன் எடை கொண்ட நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை இந்தியா கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம மூணாவது பேஸ்ல இந்தியா கட்டும் நீர்மூழ்கி கப்பல்கள்ல பல அதிநவீன தொழில்நுட்ப
தொழில்நுட்பங்களை இந்தியா இணைக்க போறாங்க. குறிப்பா பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை இந்தியா பயன்படுத்த போறாங்க. இதன் மூலமா அந்த நீர்மூழ்கி கப்பல் நீருக்கு அடியில் பயணிக்கும் பொழுது மிகவும் குறைவான சத்தத்தை எழுப்பும். இதனால இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா இந்தியாவின் நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்கள் எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தும். இது போன்று மிகப்பெரிய அளவுல அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படையில திட்டமிட்டிருப்பது ஒரு நல்ல விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பாக்குறாங்க. ஏன்னா இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்னால எவ்வளவு தூரம் வேணா தொடர்ந்து பயணிக்க முடியும். சாதாரண டீசல் பவர் அட்டாக் சப்மரீன்கள்னால நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. இப்படி அதிக தூரம் பயணிக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீனை இந்திய கடற்படையில இணைப்பதன் மூலம் இந்திய கடற்படையோட ரீச் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். உலகில் உள்ள எந்த ஒரு கடற்பகுதிக்கும் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள்னால போக முடியும். இந்த விஷயம் இந்திய கடற்படைய உண்மையாகவே ஒரு ப்ளூ வாட்டர் நேவியா உருவாக்கும். இந்த விஷயங்கள் தான் அடுத்த 15 வருடங்கள்ல இந்திய கடற்படை செய்ய உள்ள மிகவும் முக்கியமான விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.